ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறுதானிய தோசை, தக்காளி சட்னி, பாதாம் பருப்பு. சிறுதானிய தோசை வந்து மாவு அம்மா தான் அரைச்சி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். பாதாம் வந்து ஊற வச்சு சாப்பிடும்போது அதில் வந்து புரதச்சத்து, மெக்னீசியம் சத்தும் நமக்கு குறையாமல் கிடைக்கிது. இன்றைக்கி வந்து மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். காலிஃப்ளவர், அப்புறம் வந்து கருணக்கிழங்கு, வெங்காயம். எனக்கு வந்து கருணக்கிழங்கு செய்ய தெரியாது, அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூடு, ஒரு பீட்ரூட் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு பீட்ரூட் அவ்வளோவா பிடிக்காது. அப்புறம் வந்து பாவக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து பாவக்காய் வந்து புளிக்குழம்பு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். மித்தபடி இந்த பொரியல், பச்சடி அது அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ராகியும் கம்பும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கம்பு வச்சு சப்பாத்தி மாவு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். மண் வந்து செடிக்கு போடக்கூடிய மண் நல்லா காஞ்சு போயிருந்தது. அது வந்து கட்டி கட்டியாக இருந்தனால கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை உதுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுருந்தேன். மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி தயிர் ஊற்றிட்டு, இன்றைக்கி வந்து எனக்கு நம்ம மீன் சாப்பிடணும் போலே இருந்தது. அதனால் அவங்கள மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதோட பொரிச்ச மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு தயிரும் அந்த பொரிச்ச மீனும் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். சப்பாத்தியும் காலிஃப்ளவர் போட்டு குருமா மாதிரி வச்சுருந்தேன். நைட் டின்னர் வந்து சப்பாத்தி, காலிஃப்ளவர் குருமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.